Hi friends, welcome to Arishwari's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பானிபூரி செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 280 கிராம் அதாவது 1/4 கிலோ ரவை நான் சேர்த்திருக்கேன். கூடவே 75 கிராம் மைதா சேர்த்திருக்கேன். கூடவே 75 கிராம் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். தேவையான அளவு salt சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும், நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் நல்லா பிசையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பூரி குட்டி குட்டி பூரியாக தான் நம்ம போட போகிறோம். நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நல்லா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கரெக்டாக மாவு டைட்டான பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு ஈரமான துணி போட்டுட்டு நல்லா மாவு வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour பொறுத்து நம்ம செய்யலாம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான கட்டா மீட்டா சட்னி, க்ரீன் சட்னி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும். இனிமேல் நீங்கள் பானிபூரி சாப்பிட்ணுன்னா ஷாப்புக்கெல்லாம் போக தேவையில்லை, உங்கள் கிச்சன்லேயே சாப்பிட்லாம். சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் ஹைஜீனிக்காக. அடுத்ததாக சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப மெயினான சட்னிங்க இது. இந்த சட்னி இருந்தால் தான் அந்த பானிபூரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், புதினா கொத்தமல்லி நான் நிறைய 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. 2-3 மிளகாய் போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மிளகாவே இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த 2 மிளகாய் போட்டால் தாங்குமா இந்த சட்னின்னு தெரியல எனக்கு. நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 மிளகாய். லெமன் ஒரு லெமன் பெரிய லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அகைன் கொத்தமல்லி நல்லா கழுவிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எப்பவுமே கீரை கொத்தமல்லி புதினா எல்லாமே நல்லா வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு எங்கெங்கே இருந்தோ வருது இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அகைன் 2 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இந்த க்ரீன் சட்னிக்கு தேவையானது. இப்போ இந்த க்ரீன் சட்னிக்கு இந்த மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சீரகம் பொடி பண்ணோம் இல்லையா, வறுத்து, அதே தான். அதை நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை, சீரகம் தானே. ஓகே, இப்போ பாருங்கள், இவங்களெல்லாம் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இந்த கொத்தமல்லியை காம்போடு போட போகிறேன். நான் இப்படி போட்டுக்க போகிறேன். காம்பெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாங்க, காம்பில் நிறைய சத்து இருக்கும். இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கை பிடிக்கு மேலே இருக்குது. சட்னி இருந்தாலும் வீணாகாதுங்க. சட்னி ஒரு 3-4 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டைம் பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மறுபடியும் இதே சட்னி, இந்த நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா கட்டா மிட்டா சட்னி, அந்த சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. பேரிச்சம்பழம்லாம் போட்டு அரைக்கிற சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னி கூட அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. அந்த சட்னி, இந்த சட்னி எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு நம்ம ரெடி பண்ணி நம்ம பானிபூரி எப்போ வேணாலும் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அது மீதி இருந்தால் பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு கைப்பிடிக்கு மேலே நான் புதினா சேர்த்துருக்கேன். இப்போது அதே சம அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இங்கே இதையும் இதே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. காம்போடு தான் போடுறேன். இளம் தண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்போடு போட்டுக்கோங்க. நமக்கு கையில் இப்படி உடைக்க முடியாது, இதெல்லாம் இப்படி கிள்ள முடியுது இல்லையா, பிஞ்சாக இருக்கிற காம்பெல்லாம் போட்டுக்கலாம். நமக்கு முத்தின காம்பெல்லாம் வேண்டாம். அதனால் பிஞ்சாக இருக்கிற காம்பு வரைக்கும் நான் அப்படியே போட்டுட்டேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி இலைங்கெல்லாம் இப்போ ஒரு இலை இந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது கூடவே இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே இவ்வளோ பெரியவனாக இருக்க
பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். மிக்சியோட பெரியவனாக இருக்கான் இவன். அவனை கட் பண்ணி தான் போடணும் போல். இவனை காம்பை நீக்கிட்டு இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு போட்டு அகைன் பெரிய மிளகா போடுறதுக்கும் பயமாக இருக்குது. பாதி நிறுத்திடுவோம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். அடுத்ததான் சால்ட்டை சேர்த்து இங்கே பாருங்க, நான் வந்து நார்மல் சால்ட்டு தான் சேர்க்குறேன். இப்போ பானிபூரிக்குன்னு சொல்லிட்டு பிளாக் சால்ட் இருக்குது. அந்த பிளாக் சால்ட் வந்து லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். அது வந்து டேஸ்ட் வந்து வேறு நல்ல சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். பானிபூரி ரெடி பண்ணுறவங்க முக்கியமாக அந்த உப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கேன். நாங்கள் இருந்த வீட்டில் மேலே வந்து பானிபூரி சேல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த கருப்பு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சு நல்லா இடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பானிபூரிக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு கலரில் இருக்குங்க அந்த உப்பு. நல்லா வச்சு இடிப்பாங்க, உடைப்பாங்க, பெருசு பெருசாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நம்ம வீட்டில் அந்த உப்பு இல்லை. நம்ம எப்போயோ ஒரு டைம் செய்கிறோம் இல்லையா, நம்மக்கிட்ட இல்லை. நார்மல் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிளாக் சால்ட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி விடாமல் அரைச்சேன். அதனால் தண்ணி வந்து லெமன் ஊற்றணும் இல்லையா, அதனால் அந்த லெமன் தண்ணியிலே நான் அரைச்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தட்டும் க்ரீனாக இருக்குது, சட்னியும் க்ரீனாக இருக்குது. பாருங்கள், க்ரீன் சட்னி, அந்த தட்டும் க்ரீனு, சட்னியும் க்ரீனு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது க்ரீனாக. இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்கணும். ஏன்னா பானி தானே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த பானி ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதில் நம்ம தரேன் ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம், அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவோட தண்ணி பானிபூரியோட க்ரீன் சட்னி ரெடி. மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு, அதுவும் ரெடியாக இருக்குது. அது 1/2 hour ஊறணும் இல்லையா, அது நல்லா ஊறிட்டுருக்கோம். நம்ம இன்னும் 2 வேலை இருக்குது நமக்கு, அந்த வேலையை முடிச்சிடலாம். அடுத்ததாக கட்டா மிட்டா சட்னி. இது காஞ்சி திராட்சை ஒரு 50 கிராம், இது ஒரு 50 கிராம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் இது டேஸ்ட்டு. இந்த 2 ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னிக்கு. அதனால் இப்போது இது 2ஐயும் நம்ம வேக வச்சு பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கணும். அதனால தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது 2ஐயும் நம்ம வேக வச்சு பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொட்டையெல்லாம் நீக்கிடுங்க. கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அதனால் இப்போ வந்து நான் 2-3 பேருக்கு சேர்ந்த மாதிரி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லாவே வெந்துடுச்சு, ஆற வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு மூக்கடலை வெந்துட்டுருக்கு குக்கரில். புளியை நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளியை நம்ம சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு. இந்த கடாயில் தான் நம்ம வந்து கட்டா மிட்டா சட்னி செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த கட்டா மிட்டா சட்னி பார்த்திங்கன்னா 1 month வச்சுருந்தா கூட ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே ஆகாதுங்க. ஏன்னா இதில் வந்து பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸு, புளி, அப்புறம் வெல்லம் இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இந்த சட்னிலாம் ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கடி வந்து பானிபூரி செஞ்சு சாப்பிட்லாம். பானிபூரி செய்யணுன்னா இத்தனை சட்னி செய்யணுமே அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. இந்த சட்னி செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி அந்த புதினாலாம் வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சுட்டு பானிபூரி ரெடி பண்ணி சூப்பராக நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி நினச்ச நேரத்தில். இந்த வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் சட்னிலாம் மீதி இருந்தது. 2-3 நாள் நான் பூரி செய்வேன். சட்னிலாம் காலி ஆயிடுச்சுன்னா ஓகே, காலி ஆகலை அப்படின்னா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 2 times செய்வேன். ஏன்னா சட்னிலாம் ப்ரிப்பேர் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. அதனால் மாவு போட்டு பேசி பூரி சுட்டுட்டு மிக்ஸி ஜார்லாம் அலம்பிட்டு நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு. பிளாக் சால்ட்டு இல்லை அப்படின்றதுனால நம்ம நார்மல் வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரண்ட்டு போயிடுச்சு. நமக்கு வந்த சோதனை பாருங்களேன். என்றைக்கோ ஒரு நாள் தொலைங்கி நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், இந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போச்சு. சரி, ஓகே. கட்டா மிட்டா சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து சில்லி பவுடரை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா புளி, காரம், இனிப்பு எல்லாமே இருக்குங்க. 1 ஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணணும். இப்போ எப்படி இருப்பாரு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
அடிக்கடி பானிபூரி தான் உங்கள் வீட்டில் இனிமேல். இது கூடவே வெல்லம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிடுறேன். கொதிக்கிட்டோம், நல்லா கொதிக்கிட்டோம், கரண்ட்டும் வரட்டும். பாருங்கள், வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், காரம் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாத ஒரு டிஃபன் பாக்ஸு. நான் ஏன் இதில் ஊற்றுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்தது அப்படின்னா மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ வேணாலும் இந்த கட்டா மிட்டா சட்னி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மீதி கண்டிப்பாக இருக்கும். செஞ்சோம்னா மீதி இருந்துன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கடி பானிபூரி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜாம் மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. புளிப்பு சுவை. சாட் மசாலா கொஞ்சம் போட்டேன். அதே மாதிரி சாட் மசாலாவும் போட்டேன். கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டேன். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அதனால் இதில் எல்லா சுவையும் இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா ஃப்ளேவரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். சும்மாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு சூப்பராக இது பண்ணிவிடுங்க. பானிபூரி சாப்பிட எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கடையில் போய் ஈஸியாக சாப்பிட்றோம். நம்ம ஹைஜீனிக்காக இருக்குமோ இருக்காதோ நினச்சி வீட்டில் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் எவ்வளோ வேலை வாங்குதில்ல. அப்போ தான் டேஸ்ட்டே சாப்பிட முடியும். ஒரு நீங்கள் செய்யுங்க, வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு உங்கள் கையால் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைங்களுக்காகட்டும், நம்ம வீட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், பொடியாக கட் பண்ண புதினா, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கூடவே மிளகுத்தூள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு தான் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா காரம் நம்ம சில்லிலாம் சில்லி பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். அந்த சில்லி பவுடரில் கொஞ்சம் காரம் இருக்கும், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், கொஞ்சம் தான். 3 உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக கரம் மசாலா, அதுவும் கொஞ்சம் தான், ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள். அடுத்தது சாட் மசாலா. மெயினான இன்க்ரீடியன்ஸ் உப்பு மறந்துட்டேன். அடுத்ததாக சீரக பவுடர். ஓகே எல்லாமே போட்டாச்சு. சூப்பராக இப்போது நம்ம கலந்து விட்டுடலாம். எல்லாம் மேஷ் ஆகிற மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய குண்டானில் போட்டு இப்படி கலப்பாங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துரும். நம்ம வந்து இந்த கரண்டியில் வச்சு கலக்கிறோம்ல. பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு லெமன் விட்டால் சரியாக இருக்கும். எல்லாமே சேர்த்துருக்கோம் அதில். சும்மாவே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்துட்டேன் பாருங்கள். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். வெங்காயத்தை சேர்க்காமல் செஞ்சால் நல்லா இருக்குமா? பாருங்க, இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த மசாலாவுக்கு. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடணும். என்ன இது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஓரமாக தூக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தை மறந்துட்டேன். வடிவேல் சொல்கிற மாதிரி மண்டையில் இருக்க கொண்டையும் மறந்துட்டேன். அவங்க டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணுங்க. முடிஞ்ச அளவு கொண்டு வந்துடணும் அவங்க டேஸ்ட்டுக்கு. கடை பக்கமே போகக்கூடாது. இனிமேல் வீட்டில் தான் பானிபூரி செஞ்சு சாப்பிட்ணும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. மாவு நம்ம பிசையும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி டைட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம ரவை போட்டோம் இல்லையா? இந்த ரவை போட்டதுனால நமக்கு கொஞ்சம் லூஸாக பிசையும் போது நமக்கு ரவை ஊறி வரும்போது நமக்கு இந்த அளவுக்கு பக்குவமாக கிடச்சிடும். இப்போ இதில் நம்ம சப்பாத்தி தரட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு இப்படி எடுத்து
ஆயில் ரெடியாக காஞ்சிட்டு இருக்குங்க. எந்த மாவு வேணாலும் தொட்டுக்கோங்க. மைதா மாவு, கோதுமை மாவு ரெண்டுத்தில் எதுனாலும் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டிடுங்க. திரட்டிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிண்ணத்தை எடுத்து நம்ம ரவுண்டாக எப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க பாருங்கள். சூப்பராக கட் பண்ணியாச்சுல. பானிபூரினா சும்மாவா? வா சூப்பர். இங்கே பாருங்கள், இந்த கிணத்துக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு எண்ணெய் இது நான் ஆயில் காயாமல் போட்டேன், அதனால தான் இவ்வளோ நேரம் விட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போடலாம். இப்போ காஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு ஆயில். இப்போ போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரும். இந்த மாதிரி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். பார்த்தீங்களா? கடையில் வாங்குகிற பானிபூரி மாதிரியே இருக்கு பாருங்கள். இனிமேல் நம்ம பானிபூரி சாப்பிட கடைக்கு போக தேவையில்லை, வீட்டிலையே செய்யலாம். செம்ம ஜாலி இல்லை? இவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. எல்லாம் கரெக்டாக பக்குவமாக இருந்ததுன்னா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா நான் கடையில் வாங்கினேன். சீரக பொடி மட்டும் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். ஏன்னா வறுத்த பொடி தான் போடணும், அதனால் வறுத்துட்டு நான் பொடி பண்ணேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. தண்ணியாக தான் இருக்கணும். இன்னும் கூட தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும். அது பானி வந்து அந்த பூரியில் வந்து அப்படியே எடுத்து ஊற்றி தான் குடிப்பாங்க. சூப்பராக பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் ரெடியாக இருக்குது. தேன் போல் இருக்குது. கட்டா மிட்டாய் சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது பானிபூரியில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்படிதாக தட்டுவாங்க அவங்க. இது தட்டினாலும் உள்ளே போயிடும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுதான் மசாலா கொஞ்சம் வைப்பாங்க. இந்த மசாலாவை கொஞ்சம் வச்சுட்டு உள்ள அகெயின் வந்து இந்த கட்டா மிட்டாய் சட்னி இருக்குல்ல, அது சட்னி கொஞ்சம் வைப்பாங்க. வச்சுட்டு இந்த பானியில் அப்படியே மொண்டு அப்படியே சாப்பிடுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அப்படி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அதில் போட்டு கட்டா மிட்டாய் சட்னி அதில் போட்டுட்டு அகெயின் பானியிலே உண்டு அப்படியே சாப்பிடுவாங்க. நான் வந்து பானி உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். அப்படியே ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். எப்படிங்க இருக்குது பானிபூரி? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.